Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ட்ரான்சிஷன் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். அலைட் மோஷன்ல யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எல்லா எடிட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா EFX எடிட்டிங், MP4 எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஸ்ப்ளிட் ட்ரான்சிஷன் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சோ நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி ட்ரான்சிஷன் வந்து டிஃபரண்டான ட்ரான்சிஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க சொல்லிதாங்க அப்படினு கேட்டாங்க. அதனால தான் இந்த வந்து ட்ரான்சிஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர வந்திருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் வந்து கம்மியா தான் எடுக்கும். பட் ரொம்பவே எஃபெக்டிவான எஃபெக்ட் இது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நான் சொன்னது போல தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9 செட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன்லாம் செட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் வச்சும் எடிட் பண்ணலாம், இல்லைனா வீடியோஸ் வச்சும் நீங்கள் எடிட் பண்ணலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீனுக்கு வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டியூரேஷன் அந்த இமேஜ் ட்ரான்சிஷன் எங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்களே செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு கீழே இருக்கணும். அதே போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜையும் இதே போல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபுல் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இமேஜஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ஷேப் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேப்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, குவாடுங்கிற இந்த ஷேப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா எப்போயும் நம்ம வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுப்போம். அப்படி கொடுக்காம ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில் ஸ்க்ரீன் கீழே அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷேப்பை தொட்டுட்டு எடிட் ஷேப்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அந்த எடிட் ஷேப்பில் போனீங்கன்னா 0.2 வந்து கொடுத்துக்கோங்க. அந்த 0.2 கொடுத்துட்டு அதோட எக்ஸ் வேல்யூவை பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் எவ்வளோ பண்ணுறீங்கன்னா ஒரு 100க்கு வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஷேப்பை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ண ஷேப் இருக்கும்ல அதை தொட்டுக்கிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போனீங்கன்னா அதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன். அந்த ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 180 டிகிரிக்கு வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஷேப் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு. அதை வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஷேப்பை வந்து இது பண்ணிட்டோம், கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிச்சுக்கோங்க. மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜை என்ன பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ண இமேஜையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த ஷேப்பை என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் பண்ணிக்கோங்க. குரூப்பில் பார்த்தீங்கன்னா மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கும், அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்னொரு பார்ட்டை நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இமேஜை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு மீதி உள்ளதை அதே போல் குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து நம்ம 2 இதுவுமே குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குதுல்ல அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். இதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஏன்னா மாஸ்க் பண்ணிட்டோம் அந்த இமேஜை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து இனிமேல் தேவை கிடையாது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நம்ம ஓரளவுக்கு பேஸாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்குதுல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மார்க் மாதிரி வச்சுருக்கேன். அதாவது எனக்கு எங்கே டியூரேஷன் வேணுமோ அது மூவ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ளிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதில் செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்ப்ளிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிட்டு
கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். கிராஃப் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. கிராஃப் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன கிராஃப் வேணால் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கிராஃப்லேயே கடைசி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் அந்த மாஸ்க் இருக்குல்ல, குரூப் அண்ட் மாஸ்க் 2, அதில் சேம் ப்ராசஸ் தான். 2 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. அந்த 2வது கீ ஃப்ரேமை இதே போல் மேலே கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த 2 இமேஜஸ்மே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. உள்ளேருந்து ஒரு இமேஜ் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்டுக்கு இதுக்கும் அந்த கர்வ் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்மூத்னஸோடு அது வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணதோட இல்லாமல் நம்ம வந்து ஒரு லைன்லாம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொண்டு வர்றதுக்கு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஷேப்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லைனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒய்டு லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எடிட் ஷேப் கொடுங்க. எடிட் ஷேப் கொடுத்துட்டு அதோட விட்த்தை பார்த்தீங்கன்னா 0 ஆக்கி விட்ருங்க. 0 ஆக்கிட்டு ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த போல் இது பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுற போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அந்த லைனை பார்த்தீங்கன்னா இதே போல் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இவ்வளோதுக்கு தெரிந்தாலே போதும். ஸோ அந்த லைனை வந்து இப்போ நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா மேட்டே மாஸ்க் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா வைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த வைப் ஆப்ஷனை கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வைப் ஆப்ஷனை கொடுத்துட்டு எண்டு கொடுத்துக்கோங்க. எண்டு கொடுத்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4, 3 அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதேமாரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு கிட்ட கொண்டு போயிருங்க. 100 அந்த மாதிரி கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த லைன் வந்து அப்படியே அங்கேருந்து அப்படியே ட்ராக் ஆகி அப்படியே வர்ற மாதிரி தெரியும். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே கிராஃப் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த எஃபெக்ட்டுமே கொடுத்தாச்சு. இதோட கலர் வந்து மாற்றிக்கோங்க. பிளாக் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பிளாக், ஒயிட் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜுக்கு ஏற்றாப்புல பிளாக் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன எடிட்டிங் தான் இன்னும் வந்து பாக்கி இருக்குது. அதாவது அந்த ஸ்ப்ளிட் ஆனதும் அதில் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1, குரூப் அண்ட் மாஸ்க் 2 அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குதுல்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 2வை தொட்டுக்கிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த குரூப் பார்த்துக்கோங்க. நான் எதை வந்து கிளிக் பண்ணி இது பண்ணுறேனோ அதே தான் நீங்கள் பண்ணணும். அப்படின்னா தான் பெர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த குரூப்பை வந்து தொட்டுட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதில் ஆட் பார்டர் கொடுத்து இன்சைடு, சென்டர், அவுட் சைடு அந்த மாதிரி இருக்கும். அந்த இன்சைட்லேயே இருக்கட்டும். அதோட சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு வந்து கொண்டு போயிருங்க. 10 இல்லைன்னா ஒரு 20க்கு கூட கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குதுல்ல குரூப் அண்ட் மாஸ்க் 2 அப்படின்னு நம்ம டூப்ளிகேட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இது போல் ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே ப்ராசஸை நம்ம வந்து குரூப் அண்ட் மாஸ்க் 1க்கு வந்து பண்ண போகிறோம். அதே குரூப் அண்ட் மாஸ்க் 1 தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு மேலே இருக்கிற குரூப் அண்ட் மாஸ்க் 1 தொட்டு பார்டர் அண்ட் ஷேடோ கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பார்டர் கொடுத்து அதோட சைஸை பார்த்தீங்கன்னா 20 வந்து ஆக்கிடுங்க. இது இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கவனமாக பொறுமையாக பார்த்தா தான் இது வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து தெரியும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பக்காவாக வந்து அந்த எஃபெக்ட் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. கலர் வந்து நீங்கள் ஒயிட் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான் இது. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இதில் ஒன் மோர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த மேலே இருக்குதுல்ல குரூப் அண்ட் மாஸ்க் 2ன்னு ஒரு சின்ன இதாக லேயராக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தொட்டுட்டு மறுபடியும் பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு கீழே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேடோவை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஷேடோ இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அந்த ஷேடோவோட சைஸை பார்த்தீங்கன்னா 50க்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? அதே போல் குரூப் அண்ட் மாஸ்க் 1லையும் அந்த ஷேடோவோட வேல்யூவை 50க்கு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணால் சூப்பரான ஸ்ப்ளிட் ட்ரான்சிஷன் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்கள் வந்து சென்டரில் இருந்து ஸ்ப்ளிட் ஆனாலும் சேம் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை கவனித்து பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்ஷனாக வந்து வரும். இதில் இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் எதுனாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கலர் கரெக்ஷன் வந்து போட்டிருந்தேன். நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது எல்லாமே நிறைய வியூஸும் போகுது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கலர் கரெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் வந்து இந்த கலர் கரெக்ஷன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸில். நீங்கள் வந்து இதை ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாக நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணியே வந்து இமேஜ் வந்து மாற்றிக்கலாம், வீடியோஸ் வந்து மாற்றிக்கலாம். அது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணீங்களோ பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதே போல் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து கற்றுக்கிறட்டும். ஸோ கைஸ் இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரை டாடா பாய். See you.